என் உயிரினும் மேலான என் உடன் பிறப்பே, என் ரத்தமே, என் நாடியே. அப்படி கேளுங்க, பிரச்சாரம் பண்ண சொல்லுங்க. என்னன்னா நாங்க 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அப்படியே படிச்சு பழகிட்டு திடீர்னு வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணா இந்த சைடும் பொண்ணுங்க இந்த சைடும் பொண்ணுங்க அப்படிதான் இருந்துச்சு. ரொம்ப இது நிறைய பேருக்கு ரிலேட் ஆகலாம். கண்டிப்பா நானே பாய்ஸ் ஸ்கூல் தான், ஃபுல்லா பாய்ஸ் தான், வெறுப்பா இருக்கும். ஸ்டடீஸ்லயுமே வந்துட்டு ஸ்டார்டிங்ல பிஎஸ்சி ஐடி இருக்க சொன்னாங்க. நாங்க வீட்டுல சொன்னாங்க, ஒண்ணுமே யோசிக்காம நாங்க பாட்டுக்கு எடுத்துட்டோம். அப்புறம் கரெக்டா ஃபைனல் இயர் வந்தோடனே 2 பேருக்குமே தோணுச்சு, நம்ம எதுக்கு இதை படிச்சோம். யாரையும் ஏமாத்திருக்கீங்களா? வந்து இப்போ ருபினாக்கு வந்து மேபி உடம்பு சரியில்லாம வந்து ருபிசினா வந்து உள்ள போறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா? நான் பண்ணனே நேத்து தான் பண்ணிட்டு வந்தேன். ஓகே, இப்போ இந்த சார்லாதா படம் பார்த்துருக்கும் போது பிரியா 2 பிரியம் இருப்பாங்க, ஒரே ஆள் மேல க்ரஷ் வரும், அந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கா? என்ன அவங்க இல்லங்கிறீங்க ஆமாங்கிறாங்க, என்ன நீங்க ஏதோ மனித வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு வாழ்ற மாதிரி சொல்றீங்க, க்ரஷ் கிடையாதுங்கிறீங்க, ஏமாத்த கிடையாதுங்கிறீங்க, என்ன அவ்வளோ பியூர் சொல்லலாம் எனக்கு புரியல. ஐயோ அப்படியெல்லாம் கிடையாது, வாய்ப்புகள் அமைந்ததில்லை, அதுவே உண்மை. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். கலட்டா தமிழர்களுக்கு வணக்கம். அதாவது இன்னைக்கு நம்ம கூட யார் வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடம்பு ஷோக்காக வந்து ருபிசினா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலா வந்து ட்வின்ஸ்ல வந்து நான் வந்து எப்பவுமே ஒரே மாதிரி இருப்பாங்க, ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுவாங்கன்னு நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஒரே மாதிரி வாட்ச், ஒரே மாதிரி செருப்பு, ஒரே மாதிரி நெயில் பாலிஷ் கூட ஒரே மாதிரி போட்டிருக்கீங்களா? நெயில் பாலிஷ் போடலையா? ஒரே மாதிரி வந்து இந்த அது பேர் என்னது கையில் மாட்டிருக்கீங்களே பிரேஸ்லெட், அது கூட ஒரே மாதிரி தான். எதனால எல்லாமே வந்து இப்போ வந்து ஒரே மாதிரி இருக்குங்கிறப்போ என்ன காரணம்? சின்ன வயசுல இருந்தே ட்வின்னிங்காவே போட்டு பழகிருச்சு. அம்மாவும் அப்படிதான் வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்புறம் நாளாக எங்களுக்குமே வந்து அப்படியே வாங்கணும்னு எங்களுக்கு இது நாங்க வேற வேற மாதிரி போட்டுட்டு போனாதான் கேட்பாங்க, ஏன் இன்னைக்கு மாத்தி போட்டிருக்கீங்கன்னு. அப்படியே வந்து யாரும் டிஃப்ரெண்டா கேள்வி கேட்கறாங்கன்ட்டு அப்படியே ஒரே மாதிரி பழகிடுச்சு. ஓகே, உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குமா வந்து சரி நம்மளும் வந்து வேற மாதிரி ட்ரெஸ் போட்டு போகலாம் அப்படிங்கிற ஆசை வந்திருக்கா? வந்ததில்ல. வந்ததே இல்லை, ஏன்னு தெரியாது. உங்களுக்கு சண்டைலாம் வருமா? சின்ன பிள்ளையில வந்திருக்கு, இப்போ வந்தாலும் சும்மா வாய் சண்டை அந்த மாதிரி. ஆமா, சீக்கிரம் முடிஞ்சிடும். ஓகே, இந்த ஷோ வந்து உடன்பிறப்பே அப்படிங்கிறதுக்காக தான் வந்து. ஓகே, உங்களுடைய உடன்பிறப்பை பத்தி சில வார்த்தைகள் சொல்லுங்க. ருபிசினா பத்தி. இதுக்கான ஷோ தான். என்ன சொல்றது இப்போ? அங்க சொல்லுங்க, இங்க சொல்லுங்க, கேமரா சொல்லுங்க. உங்க உடன்பிறப்பு வந்து வாழ்க்கை எவ்வளவு முக்கியம்? என் உயிரினும் மேலான என் உடன் பிறப்பே, என் ரத்தமே, என் நாடியே. அப்படி கேளுங்க, பிரச்சாரம் பண்ண சொல்லுங்க. உங்களுக்கு எமோஷன் கனெக்ட் இருக்கும்ல, இந்த இடத்துல இருந்தா என் கூட அப்படின்னா ஒரு சில விஷயத்துலயுமே வந்து சொல்ல உண்மையாலுமே எனக்கு நான் மென்டலாவோ ஒரு பிசிக்கலாவோ நான் சிக்கா இருந்தாலும் சரி இல்லை டயர்டா இருந்தாலும் எங்கெல்லாம் நான் டவுன் ஆகிறேனோ அங்க எல்லா இடத்துலயுமே எனக்கு ஒரு பேக் போனாவும் எனக்கு ஒரு பில்லராகவும் இருந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. லைக் இப்போ எனக்கு ஏதாவது முடியலன்னா கூட அங்கிருந்து இப்போ எங்க அம்மா இல்லைன்னா எங்க அம்மாவோட இடத்துல இருந்து எல்லாமே பாத்துக்கிறது இவங்களாதான் இருக்கும். சும்மா அந்த கேமராக்காக அவங்க இல்ல, நான் யூஸ்வலாவே வெளியே வந்துட்டா வாங்க போங்கன்னு தான் பேசுவோம். உள்ள இருக்கும் போது மாடின்னு பேசிக்குவோம். ஆனா கேஷுவலாவே வெளியே வந்தா வாங்க போங்கன்னு அது ஆட்டோமேட்டிக்கா. யார் அக்கா அதுல? அவங்கதான். நீங்க அக்கா. சரி, நீங்க சொல்லுங்க ருபிசினா. அதாவது உங்களுடைய உடன்பிறப்பை பத்தி சொல்லுங்க. உடன்பிறப்பு வந்து லைக் நான் வந்து எப்போ சொல்ற மாதிரிதான் வந்து லைக் மை பேபி அப்படிதான். ஒரு நிமிஷம் தான் வித்தியாசம். பட் என்னவோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நான் பெரிய பொண்ணுன்னே சொல்லி வளர்த்துட்டாங்களா. அதனால இவளுக்கு வந்து நான் வந்து சின்ன வயசுல நினைச்சிட்டு இருந்தேன் இவன் என் பாப்பா அப்படின்ட்டு. இப்ப பார்த்தா நான் தான் பாப்பா மாதிரி ஆயிட்டா, அவ என்ன பாத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் இப்பெல்லாம் துடுக்குன்னு கோவம் வந்துடுது, அவ என்ன காம் டவுன் பண்றா. இருந்தாலும் அதே மாதிரி மத்த விஷயத்துல எல்லாம் அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா எனக்கு கொஞ்சம் பதறி போயிடும். அவன் என் பாப்பா தான். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க ட்வின் இன்ஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நானே ஒரு படத்து கூட வந்திருக்கும் அப்படின்றப்போ அது உண்மையா அவங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அதை நிறைய இடத்துல ஃபீல் பண்ணிருக்கோம். இப்போ நம்மளே பேசிட்டு இருக்கோம்ல, ஏதோ ஒரு இடத்துல நீங்க கொஸ்டின் கேட்டீங்கன்னா நாங்க 2 பேரும் ஒரே மாதிரி ஆன்சர் பண்ணுவோம், இல்ல ஒரே தாட் ப்ராசஸ் வரும். அந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கு. ஈவன் நாங்க இப்போ எனக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் இந்த ஃபீல்டுக்குள்ள வரணும்னு நினைச்சேன். ஈவன் இவங்களுமே அவங்களுக்கும் ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவங்களும் இந்த ஃபீல்டுக்குள்ள தான் வரணும்னு நினைச்சாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் அந்த மாதிரி நடந்திருக்கு. பட் இருந்தாலும் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில வரும்போது அந்த ட்வின்னா இருக்கிறது ஏதாவது டிஸ்அட்வான்டேஜ் ஆயிருக்கா உங்களுக்கு? டிஸ்அட்வான்டேஜ் நீங்க வந்து இல்ல பெருசா இருந்தது இல்ல. பட் இருந்தாலும்
சம்டைம்ஸ் வந்து பாக்குறவங்க வந்து ஓகே இவங்க ட்வின் ரோலுக்கு மட்டும் தான் இவங்க பண்ணுவாங்க போல அப்படின்னு அவங்களா நினைச்சுக்கிறாங்க. எங்களோட தாட்ல வந்து ட்வின்னா தான் பண்ணணும்னு நாங்க இப்போ வரைக்கும் அது நினைச்சது கிடையாது. பட் இப்போ நம்மள பார்த்த உடனே ஒரு விஷயம் ஜட்ஜ் பண்ணுவாங்கல்ல, அப்படி வேணா அவங்க ஜட்ஜ் பண்றாங்களே தவிர எங்களுக்கு மத்தபடி எங்களுக்கு அது அட்வான்டேஜா வேணா இருந்திருக்கு, டிஸ்அட்வான்டேஜா இருந்திருக்கு. என்ன எந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணுவாங்க உங்களை? லைக் இவங்க ட்வின்னா தான் பண்ணுவாங்க, தனியா பண்ண மாட்டாங்க அப்படின்னு சம்டைம்ஸ் எங்க கிட்ட கேட்க மாட்டாங்க. 1 or 2 மெம்பர்ஸ் வந்து கேட்பாங்க இந்த மாதிரி, ஓகே ட்வின் ரோல் எங்க கிட்ட எதுவும் இல்லை, சிஸ்டர்ஸ் ரோல் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லைங்க, நாங்க தனியா கொடுத்தாலும் பண்ணுவோம் அப்படின்னு நாங்களே சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி அது மட்டும் தான் டிஸ்அட்வான்டேஜ் தான் இருந்திருக்கு. மற்றபடி வேற எதுவும் இல்லை, அட்வான்டேஜ் தான். எஸ்டர்டே கூட ஒரு ஷூட்டு, மேம்க்கு உடம்பு சாரி மேடம், நான் வந்து இது கோவமா இருக்கும்போது தான் மேடம்னு சொல்லுவேன். இவளுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அப்புறம் என்ன பண்றது, நான் கிளம்பி போயிட்டேன். போயிட்டீங்க தனியாக வந்து நிச்சயம். ஓகே, இப்போ ஒரு குட்டியாக ஒரு ரேபிட் ஃபயர் வைக்கலாமா? டக்குன்னு நீங்கள் எப்படி ஒரே மாதிரி பால் சொல்றீங்கன்னு பார்க்கலாமா? ஒரு டெஸ்டிங் வைக்கலாம். ஓகேங்களா? டக்குன்னு பால் சொல்லணும். ஓகேவா? ஒரு பிடிச்ச ஆக்டர்? சூர்யா. பிடிச்ச மியூசிக் டைரக்டர்? ஏஆர் ரஹ்மான். பிடிச்ச சாங்? முன்பே வா அண்ட் வாரணமாயிரம்ல வர எல்லாமே எல்லா பாட்டு. ஓகே. பிடிச்ச சாப்பாடு? புளி சாதம். புளி எங்க உங்களுக்கு என்ன? சாம்பார். சாம்பார். இது எனக்கு செகண்ட் ஆப்ஷன்ல சாம்பார், அவளுக்கு செகண்ட் ஆப்ஷன்ல புளி. சரி, உங்களுக்கு பிடிச்சது அப்பாவா அம்மாவா? அம்மா அப்பா. அப்பா அம்மா. ஓகே, இப்போ சில விஷயம் வந்து எந்த சில வந்து ஒரே மாதிரி நாங்கள் வந்து இப்போ சினிமா தவிர்த்து நாங்கள் இதில் ஒரே மாதிரி வந்து யோசித்தோம், அது நடந்திருக்கு அப்படின்னா எந்த விஷயம் சொல்றீங்க உங்கள் வாழ்க்கையில் நடந்ததில்ல? ரெண்டுத்துக்கும் ஒரே முடிதான் இருந்துச்சு அப்படிங்கிறது. சினிமாவை தவிர்த்து? சினிமா தவிர்த்து ஸ்டடீஸ்லயுமே வந்துட்டு ஸ்டார்டிங்ல பிஎஸ்சி ஐடி இருக்க சொன்னாங்க. நாங்க வீட்டுல சொன்னாங்க, ஒண்ணுமே யோசிக்காம நாங்க பாட்டுக்கு எடுத்துட்டோம். அப்புறம் கரெக்டா ஃபைனல் இயர் வந்தோடனே 2 பேருக்குமே தோணுச்சு, நம்ம எதுக்கு இதை படிச்சோம், விஸ்காம் போயிருக்கலாம், ஃபேஷன் டிசைனிங் போயிருக்கலாம். சினிமாக்குள்ளே வந்துக்க முடியாது நீங்க. ஏங்க அது ஒரு ராசி இருக்கு. அது வேற. கரெக்டா? ஆமா. அட்லீஸ்ட் ஃபேஷன் டிசைனிங் இல்ல தெரியல, திடீர்னு 2 பேருக்குமே அது தோணுச்சு. நம்ம ஃபீல்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம படிச்சிருந்திருக்கலாமோ, ஐடி எதுக்காக எடுத்தோம் அப்படின்னு எங்க 2 பேருக்குமே ஒண்ணா தோணி இருக்கு. அப்புறம் அடுத்து ஹை ஸ்டடீஸ்மே எம்பிஏ தான் போடணும்னு எனக்கும் தோணுச்சு. எனக்கும் எம்பிஏ போடணும், ஸ்டடீஸ்ல அந்த மாதிரி தான் தோணுச்சு. வேற எதுவும் இல்ல. ஓகே, இப்போ இந்த சொசைட்டிங்கிறப்போ ஒரு வித்தியாசமா பார்வையை வந்து காட்பாங்க இந்த ட்வின் ஆகிறவங்க அப்படிங்கப்போ. அது ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி ஏன் இப்படி பாக்குறீங்க, நாங்க மனுஷன் அந்த மாதிரி ஏதாவது பார்வை வந்திருக்கா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி? ஏன்னா நாங்கள் எல்லாருமே ட்வின்னிங் அப்படிங்கப்போ வந்து ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்ப்பாங்க, ஒரு மாதிரி ஸ்பெஷலாக வந்து கவனிப்பாங்க. அப்படிங்கப்போ நாங்களும் சாதாரண ஆளுங்க தான் மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? பிகாஸ் அது ஆக்சுவலா வந்து ஒரு அட்டென்ஷன் நமக்கு கொடுக்கறது ஆக்சுவலா ஒரு நல்ல விஷயம் தானே. நம்ம இந்த ஃபீல்டுல இருந்துட்டு நமக்கு அது இப்போ நம்ம வந்து நம்ம நார்மல் பீப்புள்ஸ் இல்ல கைஸ், அந்த மாதிரி தான். என்னன்னா நம்ம வந்து இந்த இண்டஸ்ட்ரியில இல்லாம இருந்து என்ன அந்த மாதிரி யாராவது நோட்டீஸ் பண்ணி ஆர்டர் நோட்டா ட்ரீட் பண்ணாங்கன்னா எனக்கு ஃபீல் ஆகலாம் மேபி. ஆனா நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில இருந்துட்டு நமக்கு ஒரு அட்டென்ஷன் தானே எல்லாருக்குமே. இப்ப நான் ஒரு விஷயம் பண்ணிருக்கேன்னா மக்கள் பார்த்து என்கிட்ட கேட்டாதான் நான் பண்ணதுக்கான ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்கும். ஓகே, நம்ம பண்ணதுக்கு ஏதோ ஒண்ணு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குதுப்பா, நம்ம நல்லா பண்ணிருக்கோம் அப்படின்னு. அந்த மாதிரிதான் எங்களுக்கு அந்த விஷயத்துல வந்து நாங்க இந்த இண்டஸ்ட்ரியில ட்வின்னா இருக்கிறது எங்களுக்கு பிளஸ் பாயிண்ட். யாராவது ஏமாத்திருக்கீங்களா? வந்து இப்போ ருபினாக்கு வந்து மேபி உடம்பு சரியில்லாம வந்து ருபினா வந்து உள்ள போறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா? நேத்து வந்து ஆக்சுவலா மார்னிங் நான் போயிருக்க வேண்டியது ஒரு போட்டோ ஷூட்க்கு நான் போக வேண்டியதா இருந்துச்சு. எனக்கு முடியல. 2 பேருக்கும் உங்க அப்ரோச் பண்ணிருக்காங்க, பேமெண்ட் கொடுக்கறேன்னு இருக்காங்க. அந்த பேமெண்ட் உங்களுக்கு அனுப்பி வாங்கிட்டீங்க கரெக்ட்டா? இல்லங்க, நாங்க அவங்க வந்து 2 பேத்துல யாராவது ஒருத்தவங்க வாங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து ஓகே நான் போறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த டைம்ல நைட் எனக்கு சடனா ரொம்ப முடியாம ஆனதுனால அவங்களையும் வந்து நீ இரு நான் போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டாங்க. அந்த மாதிரி வந்து நடந்திருக்கு. இது ஏமாத்தல, பட் அது ஏமாத்துறதா? அதுக்கு என்ன இது பேரு? அதுக்கு whatever. இதெல்லாம் ஃபன்னி தானே இதெல்லாம் வந்து? அதெல்லாம் ரொம்ப சீரியஸாலாம் எதுவும் பண்ணதில்ல. ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் ஏமாத்திருக்க சான்ஸ் இல்லை. பிகாஸ் ஒரே கிளாஸ், ஒரே பெஞ்சு, பக்கத்துல ஒரு ஆள் இருக்கும் போது இன்னொரு ஆள் இல்லைன்னா எங்க ஆளை காணோம் அப்படிதான் கேட்பாங்களே தவிர மற்றபடி இவளுக்கு அட்டெண்டன்ஸ் போச்சுன்னா நான் அட்டெண்டன்ஸ் சொல்றது அப்படிங்கிறது வாய்ப்பு இல்லை. அப்புறம் எனக்கு அட்டெண்டன்ஸ் போயிடும், ஏன்னா ஒரே கிளாஸ். ஆமா, பக்கத்துல கிளாஸா இருந்தா கூட மாத்தி ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். அதுக்கான சான்சஸ் இது வரைக்கும் இருந்தது கிடையாது. ஓகே, இப்போ இந்த சார்லாதா படம் பார்த்துருக்கும் போது அது வந்து பிரியா 2 பிரியாமணி இருப்பாங்க, ஒரே ஆள் மேல கிரஷ் வரும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கா? என்ன அவங்க இல்லங்கிறீங்க ஆமாங்கிறாங்க. நீங்க யார சொல்வீங்கன்னு சொல்லுங்க, தெரியும். சூர்யா. அதான் இதுதான் சொல்ல வந்தேங்க நானும். இல்லங்க காலேஜ்ல வந்து ஏதாவது காலேஜே வந்து படிச்சது பெருசா நாங்க போல. என்ன நீங்க ஏதோ மனித வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு வாழ்ற மாதிரி சொல்றீங்க. கிறிஸ்து கிடையாதுங்கறீங்க, ஏமாத்த கிடையாதுங்கறீங்க. என்ன அவ்வளவு பியூர் சொல்லாதீங்க, எனக்கு புரியல. ஐயோ அப்படிலாம் கிடையாது. வாய்ப்புகள் அமைந்ததில்லை, அதுவே உண்மை. கோயட் தான் படிச்சீங்க?
கோயில்ல தான் படிச்சோம். 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிச்சோம். 11th 12th வந்து எங்களுக்கு எப்படின்னா அந்த பசங்களோட சேர்ந்து படிச்ச அந்த ஒரு வைப் எல்லாம் 6th ஸ்டாண்டர்டோட முடிஞ்சிருச்சு. சரி 10th வரைக்கும் வந்து வேற ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி விட்டாங்க, கேர்ள்ஸ் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. சரி +1 +2 வாச்சு நம்ம கோயட்ல படிக்க போறோம். எங்க 2 பேருக்கும் செம்ம ஜாலி. என்னன்னா நாங்க 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அப்படியே படிச்சு பழகிட்டு திடீர்னு வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணா இந்த சைடும் பொண்ணுங்க இந்த சைடும் பொண்ணுங்க அப்படிதான் இருந்துச்சு. ரொம்ப இது நிறைய பேருக்கு ரிலேட் ஆகலாம். கண்டிப்பா நானே பாய்ஸ் ஸ்கூல் தான், ஃபுல்லா பாய்ஸ் தான், வெறுப்பா இருக்கும். அது டிஃபரெண்டா இருக்கும். கரெக்ட் தான். அந்த மாதிரி நாங்க ஜாலியா வந்து கோயட் வந்து 11th 12th போக போறோம்னு நினைச்சிட்டு போகும்போது கொரோனா டைம் அட்மிஷன் பெருசா எதுவும் இல்ல அந்த பிரைவேட் கொரோனா டைம்ல தான் 11th 12th படிச்சீங்களா? 10th அப்படிதான் பாஸ் 10th வந்து கொரோனா பாஸ் தான். 11th 12th வந்து ஸ்கூலிங் வந்து கோயட்ல போய் சேர்ந்தோம். ஆனா எங்க கிளாஸ்லன்னு பார்த்தா கொரோனா முடிஞ்சுதான் போய் ஜாயின் பண்ணோம். எங்க கிளாஸ்ல நாங்க 6 ரீஓபன் பண்ணாங்க இல்லையா? கிளாஸ்ல 6 பொண்ணுங்க மட்டும்தான். பொண்ணுங்கதாங்க, பசங்களே இல்ல. கோயட் ஸ்கூல்லயே நாங்க பசங்க கூட படிச்சது இல்லைங்க. அப்படியா? ஒரு வருத்தம் இருந்துச்சு. காலேஜ் இருந்தாங்க. பட் என்னன்னா எங்களால ப்ராப்பரா காலேஜ் போக முடியல. அந்த விஷயம் என்னன்னா நான் இந்த கலாட்டால முன்னாடியே சொல்லியிருக்கேன். என்னன்னா நாங்க ஃபர்ஸ்ட் டே எனக்கு ஃப்ரெஷர்ஸ் டே கதாநாயகில ஃபர்ஸ்ட் டே எபிசோட் ஷூட். இது ரெண்டுமே ரொம்ப எங்களோட ஸ்டடீஸா இருக்கட்டும் கேரியருமே ஸ்டார்ட் ஆனது ரொம்ப சைமல்டேனியஸா ஸ்டார்ட் ஆச்சு. அதனால எங்களுக்கு அந்த ஃப்ரெஷர்ஸ் டேல வந்து அது போறோம், புது முகங்களை பாக்குறோம், அறிமுகப்படுத்தி இந்த எந்த அனுபவமும் எங்களுக்கு வரல. வந்தது இல்ல. காலேஜே வந்து ஒரு மாதிரி அப்போ இப்போ இன்னும் ஆஃபா தான் போயிருக்கு. வாரத்துல 3 நாள் இங்க ஷூட் இருக்கும். கோயம்புத்தூர்ல இருந்து இங்க வந்துருவேன். ஷூட்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்க காலேஜ்லயே போய் நாங்க இந்த மாதிரி பண்றோம்னே சொன்னோம். அதுக்கப்புறம் நான் லீவ் போட்டது எல்லாத்துக்கும் சேர்த்து ஆன் டியூட்டி வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்க எங்க போனாலும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மலையாளம் சீரியல் இருந்துச்சு. அதுலயும் மந்த் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா கேரளால இருப்போம், ட்ரிவாண்ட்ரம்ல. அப்பயே ரெண்டாவது நடிப்பீங்க ரெண்டு பேரும். அப்போ ட்வின்ஸா தான் ஆப்பர்சூனிட்டி கிடைச்சது. அது ஒரு மாதிரி கதைக்கிழமை வந்து பயங்கரமா இருக்குமே. அக்கா தங்கச்சி வில்லி அந்த மாதிரி இருக்குமா? இல்லங்க, அது சூப்பரா இருந்துச்சு அந்த ஸ்டோரி. அது என்ன 5 அக்கா தங்கச்சிங்களோட ஸ்டோரி. 5 பேர்ல லாஸ்ட் 2 குழந்தைங்க ட்வின்ஸா பிறப்பாங்க. அப்புறம் அம்மா இருக்க மாட்டாங்க. அம்மா இல்லாம அந்த குழந்தைங்க வளர்ப்பாங்கங்க. டியூலி சாயல் வருது. சரி ஓகே. லிட்டரலி மைட் பி இருக்க சான்சஸ் இருக்கு. பட் அதுல வந்து லாஸ்ட் நான் வந்து கடைக்குட்டி, அவங்க வந்து போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. இவங்களையும் வலுக்கட்டாயமா போலீஸுக்கு இது பண்ணு, எக்ஸசைஸ் பண்ணு, ஒர்க் அவுட் பண்ணு, கராத்தே பிராக்டிஸ் பண்ணணும், எல்லாமே வந்து இவங்களை நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி மோட்டிவேட் நான் வந்து காமான ஒரு வீட்டு பொண்ணா இருக்கணும்னு நினைப்பேன். ஆனா என்னையும் ஃபோர்ஸ் பண்ற ஒரு கேர்ளா இருக்கு. அது நல்லா இருந்துச்சு. ரெண்டு பேரும் செம்ம நேக்கல நேரா கிரஷ் பத்தி கேட்டா எங்கேயோ இப்படியேதாங்க. நீங்க சொல்லுங்க இதுல எங்க நாங்க கிரஷ்னு ஒரு விஷயத்தை யோசிக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னு. இப்போ சொல்லுங்களே, இப்ப பசங்களை கேட்குமா, இப்போ இந்த பொண்ணை பார்த்தா கிரஷ் ஆகடா உங்களுக்கு டக்குன்னு ஆமான்றாங்க, அந்த மாதிரி சொல்றாங்க. சத்தியமாங்க, ஒருத்தரும் நான் என் லைஃப்ல இத்தனை நாள்ல ஒரு ப்ரப்போசல் எனக்கு வந்தது. இதே மாதிரி இன்னொரு சேனல்ல ப்ரப்போசல் இருந்தா என் சீனியர் வந்து நான் தெளிவா அவரு யாருலாம் எனக்கு தெரியாது, இப்பவும் எனக்கு மூஞ்செல்லாம் ஞாபகம் இல்லை. இவங்க இல்லாத நேரம்னு பார்த்து ஒரு நாள் நான் தனியா காலேஜ் போயிருந்த டைம்ல என்னை கூப்பிட்டு உனக்கு ப்ரப்போஸே பண்ணது இல்லைன்னு சொன்னீங்க சொல்லியிருந்த, கவலைப்படாதன்னு சொல்லி ஏதோ சொல்ல வந்தாங்க. தேங்க்யூ அண்ணா அப்படின்ட்டு ஓடிட்டேன். இன்டர்வியூல எதுலயும் பார்த்துட்டு ப்ரப்போஸே பண்ணது இல்லைங்க அப்படின்னு டு பி ஃப்ராங்க் எங்களுக்கு யாருமே ப்ரப்போஸ் பண்ணது மேபி ஏன் தெரியல, வந்தது இல்ல. ஏன்னா வந்து நீங்க ருபினாவா வந்து கன்ஃபியூஸ் ஆகி போயிருப்பாங்களோ. மைட் பி இருக்க சான்சஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து சிலர் வந்து என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, எங்க கிளாஸ்லயே நிறைய பேர் எங்ககிட்ட வந்து பேசினது இல்லை. ஏன்னா நாங்க இங்க ஆட்டிடியூட் காட்டுவோமோ, இல்ல நம்ம கிட்ட எல்லாம் இவங்க பேச மாட்டாங்க, ஒரு சீன் போடுவாங்க, அப்படி எல்லாம் நினைச்சிட்டு நிறைய பேர் வந்து பேசினது இல்ல. ஏன் அப்படி ஒரு தாட் வந்து நினைக்கிறீங்க? தெரியலங்க, எனக்கு சத்தியமா தெரியல. நான் ஃபர்ஸ்ட் டெஸ்க்லயே தான் நாங்க உட்காருவோம். ஏன்னா நான் போறதே என்னைக்காவது ஒரு நாள் தான் கிளாஸுக்கு. அதனால போற அன்னைக்கு எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்துருவோம். ஏன்னா அப்பதான் லாஸ்ட் எக்ஸாம் டைம்ல தான் உட்காந்து படிக்கவும் செய்வோமா, அதனால போறப்பெல்லாம் உட்காந்து நோட்ஸ் எடுத்துருவோம். மேக்ஸிமம் எனக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்க்கு, அதுக்கப்புறம் செகண்ட் டெஸ்க்லயே பொண்ணுங்க மட்டும் தான். ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு இருக்காங்க. நாங்க ஒரு 5 கேர்ள்ஸ், நாங்க ஒரு கேங்கு அப்படிதான் இருப்போம். அது தாண்டி வேற யார்ட்டையும் பேசுனதும் இல்லை, யாரும் வந்து பேசுனதும் இல்லை. சரி, உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு தோணிக்கா? ஐ மீன் வந்து கிரஷ் இல்லை தவிர்த்து எங்கேயாவது பார்க்கும்போது ஓகே நமக்கு வந்து பிரின்ஸால பேசியிருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கலாம், சம்திங் எங்கேயோ இருந்துக்கலாம், ப்ரப்போஸ் பண்ணிருக்கலாம் அப்படி தோணிருக்கா? ஐயோ இப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்பீங்கன்னு தெரிஞ்சுட்டா யாராவது செக் பண்ணிட்டு வந்திருப்பேன். இன்ஸ்டால வந்து வியர்ட் ப்ரப்போசல் என்ன? இன்ஸ்டாலயா? இன்ஸ்டால அது வந்திருக்கு நிறைய. அது என்னன்னா, நான் வந்து உங்களை லவ் பண்றேன், நீங்க வந்து எஸ்ன்னு சொல்லுங்க, உங்கள யார நான் லவ் பண்றேன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி. உங்கள யாரு 2 பேர்ல யாருன்னு அவர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி பாரு. அப்படினோனே எங்களுக்கு டெம்பர் ஏறிடுச்சு. அது வந்து பிகினிங்ல வந்தது ஃபேன் அப்படின்ற ஒரு டாபிக்ல தான் உள்ள வந்தாங்க.
இப்போ ரொம்ப நாளா பிடிக்கும்னு பேசுவாங்க. ஓகே, ஃபேன்னாலே நம்மள பிடிச்சிருக்கும். அது வந்து அவங்க லவ் பண்றாங்க. அத நம்ம அந்த மாடுலேஷன் அன்பின் அடிப்படையில தானே நம்ம ஃபேன்ஸ் எல்லாரையுமே எடுத்துக்குவோம். அன்பின் அடிப்படையில். ஓகே. ஆமா தானேங்க. இல்ல நல்ல தமிழ் வார்த்தை நல்ல வார்த்தைங்க ஓகேங்க. சொன்னாங்க. ஓகே. அது வந்து ஒரு நாள் வந்து ஒரு ஃபேன் வந்து எங்ககிட்ட வந்து டிஎம் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, நான் வந்து உங்களை லவ் பண்றேன், நீங்க எஸ்ன்னு சொல்லுங்க, உங்க 2 பேத்துல யாரை லவ் பண்றேன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து இப்படி யார லவ் பண்றேன்னு சொன்னிருந்தா கூட அது கொஞ்சம் நாகரிகமா இருக்கு. யாருன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னது ஏதோ எங்களை ஆப்ஷனா எடுத்துக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அந்த இடத்துல நம்ம யாரோ ஒரு தேர்ட் பர்சன் தான், அவங்க நம்மளை பிடிச்சிருக்குன்னு பேசும்போது நம்ம அதை ரெஸ்பெக்ட் பண்றோம். அதை அவங்க கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்து தப்பா யூஸ் பண்ணிட்டாங்களோன்னு ஒரு ஃபீல் ஆச்சு. அந்த டைம்ல கொஞ்சம் ட்ரிகர் ஆகி இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணோம். அந்த மாதிரி தான் வியர்டா இருந்திருக்கு. பட் இப்போ உங்களுக்கு வரப்போற பையன் வந்து எப்படி வரணும்னு ஆசைப்படுறீங்க? மேபி அக்கா கேத்த மாப்பிள்ள எங்க இருக்கான் பைப்ல அந்த மாதிரி ஒரு சாங்க போட்டு அந்த ஐடியா இருக்கா? இல்லங்க, எங்களுக்கு வந்து எங்க 2 பேரையும் புரிஞ்சுக்கிற ஒரு பையனா இருக்கணும். ஒரு எங்க 2 பையனா இருக்கணும். ஒரு பையனா? ஆமா, 2 பேருமே புரிஞ்சுக்கிற 2 2 பையனா இருக்கணும். ஓகே ஓகே. ஓகேவா? இல்ல அப்படியே சொன்னீங்க. லைக் அப்படி கிடையாது. இப்போ எனக்கு வர பார்ட்னர் வந்து இவங்களையும் புரிஞ்சுக்கும். லைக் இப்ப நாங்க எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணிக்குவோம். அந்த பர்சன் வந்து நீ ஏன் நமக்குள்ள நடக்கிறத ஷேர் பண்ணிக்கிற அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அது எங்களுக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் வந்துடும் இல்லையா? வாட் எவர் நாங்க எல்லாத்தையுமே எங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்குவோம். எனக்கு என்ன பெயின் வந்தாலும் ஈவன் என்ன யாரையாவது சைட் அடிக்கிறேன்னா கூட இவங்க கிட்ட நான் ஷேர் பண்ணுவேன்ல. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் என் பார்ட்னர் வந்து அந்த மாதிரி பண்ண வேணாம்னு சொன்னாங்கன்னா அது எங்களுக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸை கொண்டு வந்துருமோன்னு ஒரு பயம். அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் கொண்டு வர எங்களோட பாண்டிங்க புரிஞ்சுக்கிற பர்சன்ஸா இருக்கணும். அது வந்து இப்போ இந்த ஜென்சிவரில் வந்து ஒரு பெண் வந்து எந்த வித பின்னணி இல்லாமல் சினிமாக்குள்ளே போகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்படின்னப்போ நீங்கள் ரெண்டு பேருமே போகணும் அப்படின்னப்போ என்னெல்லாம் வந்து கடந்து வந்தீங்க இது வரைக்கும்? ஸ்டார்டிங்ல நிறைய லைக் ரிஜெக்ஷன்ஸ் இருந்திருக்கும். லைக் நமக்கு இப்போ காஸ்டியூம்லையோ இல்லை வேற ஏதாவது விஷயத்துல எல்லாம் வந்து இல்லை இந்த மாதிரி சீன்ஸ் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ரிஜெக்ஷன்ஸ்ல நிறைய மூவிஸ் இப்போ ரீசெண்டாக வர பார்ட் 2 எடுக்க வேண்டிய மூவிஸ் கூட நாங்கள் விட்டுருக்கோம். ஈவன் பின்னா வந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட விட்டுருக்கோம். சில ரொம்ப சொன்னாங்க சீன்ஸோ சொன்னாங்க இது ரொம்ப பெரிய பேனர் ரொம்ப பெரிய பண்ணீங்கன்னா பெருசா போலாம் அப்படின்னாங்க. எனிவேஸ் எனக்கு அது வேணாம். ஓ ட்வின்னிங்கா வந்து ஒரே போர் அடிச்சிட்டாங்க. நோ நோ ட்வின்னிங்கா இல்ல, லைக் ட்வின்னா பண்ண சொன்னதுக்காக இல்ல. அதுல என்னன்னா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளான காஸ்டியூம்ஸோ இல்ல வியர்டான சீன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சோ அந்த மாதிரி டைம்ல வேணாம்னு சொல்லியிருக்கோம். அது இல்லாம நாங்க பெருசா ரிஜெக்ஷன்ஸ்னு எனக்கு என்ன நான் எடுத்தோடனே நாங்க வந்த ஆப்பர்ச்சுனிட்டியே எங்களுக்கு மூவி தான். துடிக்கும் கரங்கள் விமல் சாரோட மூவிக்குள்ளதான் நாங்க வரவே சொன்னோம். சோ அப்படிதான் சினிமா எங்களுக்கு பிடிக்கும்னு நாங்க அதுக்கப்புறம் தான் கத்துக்கிட்டோமே, தெரிஞ்சுக்கிட்டோம். நமக்கே வந்து இங்க இந்த விஷயம் நமக்கு வருது அப்படின்னு ஒரு பாயிண்ட் வரும்ல, நாங்க அதை 8th ஸ்டாண்டர்ட்ல ரியலைஸ் பண்றோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் டான்ஸ்லாம் வந்து பண்ணும்போது ஸ்கூல்ல எல்லாம் வந்து எங்க டீச்சர்ஸ் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. எல்லா காம்படிஷன் போனாலும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தான். ஸோ அவங்க சொல்றதுமே வந்து டான்ஸை தாண்டி உங்க எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிம்பாங்க. அப்போ அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் 8th ஸ்டாண்டர்ட்ல அந்த மூவி, அதுக்கப்புறம் டைரக்டா போனது கண்ணை நம்பாதி மூவிக்கு. அதுலயும் ட்வின்ஸாவே. ஆமா, பூமிகா மேமோட சைல்ட்ஹுட் கேரக்டர். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கதாநாயகியே வந்துச்சு. ஸோ எனக்கு பெருசா நாங்க அவ்வளோ ரிஜெக்ஷன் நாங்க பார்த்தது இல்லை. அது காட் கிரேஸ். நாங்க அந்த அளவுக்கு எதுவும் பிகாஸ் நான் அந்த டைம்ல ரொம்ப புதுசு, எங்களுக்கு வர்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போதான் நாங்க ரீசெண்டா நிறைய ஆடிஷன்ஸ் போறோம். நிறைய பேருக்கிட்ட லைக் இந்த மாதிரி ஏதாவது அவங்க ஏதாவது மூவி ஆடிஷன்ஸ் ஏதாவது வச்சிருக்காங்க இல்லை இந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னா அங்கே போய் அப்ரோச் பண்றோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் பெருசா இது பண்ணதில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் எந்த ஒரு ரிஜெக்ஷன்ஸையும் நாங்க பார்த்தது இல்லை. இப்போதான் கொஞ்சம் லைட்டா அப்படி டிராபேக் ஆகி நிற்கும் போது தான் கொஞ்சம் ஒரு மாதிரி டவுனாக ஃபீல் ஆச்சு. இப்போ எப்படியாவது அதை பூஸ்ட் பண்ணி திருப்பி எடுத்துட்டு வரணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். லைக் இப்போ எங்களுக்கு வந்து ஆக்டிங் பண்ணவும் தான் ஆசை. இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி சீரியல் வேற சினிமா வேற என்னெல்லாம் பிரிச்சு இது பண்ணிக்க தெரியல. இப்போ வந்ததுக்கு அப்புறம் நம்ம சீரியல் பண்றோம்னு சொன்னா சினிமால வேணாம்னு சொல்றது, சீரியல் பண்ணிட்டு இருந்தா சினிமாவே வந்தாலும் டேட்ஸ் கொடுக்க முடியாம போறது, இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. பட் அதுல நாங்க 2 பேரா இருக்கிறது என்ன பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா, நான் சீரியல்ல பண்ணிட்டு இப்போ தாயம்மா சீரியல்ல ராதிகா மேம் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் சீரியல் பண்றேன். அட் த சேம் டைம் மூவி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தா இவங்க பண்றாங்க. வீட்டுல என்ன சொன்னாங்க? ஏன்னா சினிமாக்குள்ள போகாத வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். எங்க வீட்டுல சப்போர்ட் பண்ண அளவுக்கு எந்த பிள்ளைங்களுக்கும் சப்போர்ட் கிடைச்சிருக்கு. எங்க அம்மா அப்பா ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு. உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணுங்க. எங்க போனாலும் ஒழுக்கமாவும் கரெக்டா மட்டும் இருங்க. மற்றபடி எல்லாமே
உங்களுக்கு தானா நடக்கும் அப்படின்னே சொல்லிதான் தைரியமா அனுப்பி விட்டாங்க. தைரியமா So, இருக்கணும், Okay. ஒழுக்கமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். அவ்வளவுதான். See, இவ்வளோ நாள் அம்மா அப்பா எல்லாம் எங்க கூடயே தான் டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் அட் த ஏஜ் ஆஃப் 21 நாங்க தனியா சர்வை பண்ற அளவுக்கு அவங்க எங்களை போல்டா பில்ட் பண்ணியிருக்காங்க. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500 946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.